अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेः विष्णोः परां प्रेयसीं तद्वक्षस्थलनित्यवासरसिकां तक्षान्तिसंवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम्। कन्याश्रवणसञ्जातं शेषाचलनिवासिनं सर्वेषां प्रथमाचार्यं श्रीनिवासम् अहं भजे। श्रवणे दिव्यनक्षत्रे कृतावतरणं विभुं विष्णुमादिगुरुं लक्ष्म्याः मन्त्ररत्नप्रदं भजे। अलर्मेल मंगै तायार திருவேங்கடமுடையான் பூவார் கடல்களே சரணம். திருவேங்கடமுடையான் பூவார் கடல்களின் பக்தர்களே நமோ நம. திருவேங்கடத்தினுடையதான பெருமையை எண்ணிறந்த புராணங்கள் கொண்டாடுகின்றன. ஸ்ரீ வராக புராணம் என்ன, ஸ்ரீ வாமன புராணம் என்ன, ஸ்ரீ பாத்ம புராணம் என்ன, ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் என்ன, ஆதித்ய புராணம் என்ன, பவிஷ்யோத்தர புராணம் என்ன, பவிஷ்ய புராணம் என்ன, எண்ணிறந்த புராணங்கள் திருவேங்கடத்தினுடையதான பெருமைகளை கொண்டாடுகின்றன. அதிலே ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்திலே மார்க்கண்டேயர் தானும் அவருடையதான தாயார் தகப்பனார் இடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு திவ்யதேசமாக யாத்திரை செய்கிறேன் அப்படின்னு புறப்படுறார். அப்படி அவர் புறப்படும் பொழுது கருட பகவானை வழியிலே சேவிக்கிறார். இந்த மாதிரி நான் பெருமாளை சேவிக்கணும்னு புறப்படுறேன்னு இருக்கேன், நீங்கள் எங்கே போறீங்களோ, எனக்கு எந்த இடத்துல போய் பெருமாளை சேவிக்கலான்னு சொல்கிறீங்களான்னு கருட பகவானை பார்த்து கேட்கிறார். அப்போ கருட பகவான் சொல்கிறார், நான் திருமலைக்கு போயின்ட்டுருக்கேன், பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமலைக்கு போயின்ட்டுருக்கேன், நீங்களும் அங்கே வந்து பெருமாளை சேவிங்கன்னு சொல்லி திருமலையின் பெருமையை மிக அழகாக கருட பகவான் ஒரு ஸ்லோகத்திலே சொல்கிறார். தத்கீர்த்தனம் சகல பாபஹரம் முனீந்திர தத்வந்தனம் சகல சௌக்கியதமேவ லோகே யாத்ராபி தம் பிரதி சுரைரபி பூஜனீயா தாத்ருங் மகான் பவதி வேங்கடசைல முக்கியா. தத்கீர்த்தனம் சகல பாபஹரம். வாயால ஒரு தடவை திருவேங்கடம், சேஷசைலம், கருடசைலம், நாராயணாத்ரி அண்ணு இந்த திருமலைக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களை எல்லாம் வாயார ஒரு தடவை சொன்னா போரும். தத்கீர்த்தனம் சகல பாபஹரம் முனீந்திர. என்னெல்லாம் பாவம் நாம் செய்திருப்போமோ, நம் வினைகள் என்னெல்லாம் இருக்குமோ அதை அத்தனையும் அறுக்கக்கூடிய பெருமையை உடையது இந்த திருவேங்கடம். என்ன பண்ணணும், ஒரே ஒரு தடவை வாயார திருவேங்கடம் அஞ்சனகிரி அப்படின்னு இந்த திருமலைக்கு என்னெல்லாம் பேர் இருக்கோ அது வாயார பாடினா போறோம், சொன்னா போறோம். தத்கீர்த்தனம் சகல பாபஹரம் முனீந்திர தத் வந்தனம் சகல சௌக்கியதம் ஏவலோகே. திருவேங்கட மலையை பார்த்து அந்த திசையை பார்த்து ஒரு தடவை கைகூப்பி வணங்க வேண்டும். என்னெல்லாம் சௌக்கியம் உலகத்தில் இருக்க முடியுமோ அத்தனை சௌக்கியத்தையும் அருளக்கூடியது இந்த திருவேங்கட மாமலை. யாத்ராபி தம்பிரதி சுரைரபி பூஜனீயா. யாரோ ஒருத்தர் வாத்து வாசல்லேருந்து நான் போய் திருமலையில் பெருமாளை சேவிக்க போறேன்னு நினைத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வச்சு புறப்பட ஆரம்பிச்சிட்டா போறோம். அந்த யாத்திரிகரை பார்த்து அவரோட யாத்திரையை பார்த்து தெய்வகணங்கள் எல்லாம் வணங்குமா. திருமலைக்கு போறார் இவர், திருமலைக்கு போறார் இவர் அப்படின்னு தெய்வகணங்கள் எல்லாம் அந்த யாத்திரிகரை பார்த்து அந்த யாத்திரையை பார்த்து வணங்குமா. தாத்ருங் மகான் பவதி வேங்கடசைல முக்கியா. இவ்வாறான பெருமைகளெல்லாம் தன்னிடத்திலே கொண்டது மலைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலையான திருவேங்கட மாமலை. அந்த மலையினுடைய பெயரை சொன்னாலே போரும், அந்த மலை இருக்கக்கூடியதான அந்த திசையை பார்த்து அந்த திருமலையை பார்த்து வணங்கினாலே போரும், அந்த திருமலையை நோக்கி போறேன்னு ஒரு யாத்திரை எடுத்தாலே போரும். தெய்வகணங்களும் அந்த யாத்திரையை வணங்கும், பண்ண பாவமெல்லாம் விலகும், என்னெல்லாம் நன்மை உலகத்திலே இருக்குமோ அப்படி எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்பதாக கருட பகவான் அப்படியாகப்பட்ட பெருமைகளை தன்னிடத்திலே கொண்டுள்ளதான இந்த திருவேங்கட மாமலையை நோக்கி நான் செல்கிறேன், நீங்களும் வாருங்கோள்னு மார்க்கண்டேய மகரிஷிக்கு திருவேங்கடத்தை எப்படி சேரணும்னு வழியை சொல்லி இந்த திருவேங்கடத்தை அடைய வைத்தார். அப்படி மார்க்கண்டேய மகரிஷி திருமலையை எப்படி வந்து அடைந்தார், இங்கே எப்படி பெருமாளை சேவிச்சாருங்கிற பிரகரணத்தை எல்லாம் விவரிக்கக்கூடியது மார்க்கண்டேய புராணத்திலே வரக்கூடிய ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம். அப்படி வரக்கூடிய ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியத்திலே அகஸ்திய மகரிஷி தன்னுடையதான திருவடிவாரத்திலே இருக்கக்கூடிய மற்ற மகரிஷிகளுக்கெல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்லது சொல்லுங்கள்னு அகஸ்தியரை கேட்டதற்கு பலனாக இந்த திருவேங்கடத்தின் பெருமைகளை எல்லாம் கூறிக்கொண்டு வருகிறார்.
அதிலே நாம் பார்த்து வரக்கூடியதான குமாரதாராவின் பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளது. அந்த பெருமைகளை என்னங்கிறத இன்னும் சில நிமிஷங்களுக்கு நாம் அதை இப்பொழுது அனுபவிக்க துவங்குவோம். சுவாமி புஷ்கரணியினுடைய பெருமையை முதல்ல சொல்கிறார். சுவாமி புஷ்கரணின்னா என்ன? பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்கிறார் வாதி பீகர மகாகுருவான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி. புராணமும் சொல்லும் பொழுது இந்த திருக்கோணேரி கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடவன் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயாசக மோததே என்றுதான் எம்பெருமானை கொண்டாடுகிறது. அப்படியாகப்பட்ட திருக்கோன் ஏரி ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி, அந்த சுவாமி புஷ்கரணியின் பெருமையை சொல்லிவிட்டு அப்புறம் பேச துவங்குகிறார் அகஸ்திய மகரிஷி. ததோ வாயவ்ய திக்பாகே கௌமாரம் தீர்த்தமுத்தமம் குமாரதாரிகா சேதி நாமலோகே பிரசஸ்யதே. அந்த திருக்கோணேரியின் வாயவ்ய திசையிலே இன்னும் மேல் நோக்கி போனோமே ஆனால் குமாரதாரிகா என்று பெயர் கொண்டுள்ளதான தீர்த்தம் இருக்கிறது. அத்புதம் தஸ்ய மாஹாத்மியம் ஸ்ருணுதத் விஜபுங்கவாஹ புரா கஷ்சித் விஜோ விருத்தோ தாரித்ர்யேண ச பீடிதः குடும்பபரணா யோக்யோ விலலாப திவானிஷம் இஹலோகே பரே லோகே சௌக்கியஹேதுர்தனம் கில தன்னாஸ்தி மம பாபேன பூர்வஜன்ம கிருதேன ச. சொல்றார் மகரிஷிகளே, அந்த குமாரதாராவின் பெருமைகளை உங்களிடத்திலே சொல்கிறேன் கேளுங்கோள்னு சொல்றார். முன்னொரு காலத்திலே ஒரு அந்தனர் எழுந்தருளி இருந்தார். அந்த அந்தனருக்கு என்னன்னா வயசாயிடுச்சு. வயசாகி போகவே உடம்புல சக்தி இல்லை. எந்த ஒரு காரியமும் பண்ணி தன்னுடையதான பிழைப்புக்கு என்ன ஒரு செல்வத்தை தேடிக்கணுமோ அதை தேடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுது. அதனால என்ன பண்ணுறார், வருத்தப்படுறார், மனசு ரொம்ப நொந்து போகிறார். எனக்கு மனைவி இருக்காளே, மக்கள் இருக்காளே, இவாளெல்லாம் நான் காப்பாற்றணுமே, என் பசங்களை காப்பாற்றணுமே, நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியலையே. இந்த லோகத்திலே வாழ்வதற்கும் சரி, இந்த லோக வாழ்வு முடிஞ்சு நம்ம மேலே போய் நல்ல கதி அடையணும்னாலும் சரி, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும். நல்ல காரியம் பண்ணணும்னா நல்ல காரியம் பண்ணுவதற்கு ஏது என்ன, எதை வைத்துக்கொண்டு நல்ல காரியங்கள் பண்ண முடியும்? செல்வம் இருக்க வேண்டும். ஏதோ பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், புஷ்பம் வாங்கி தரணும்னா சமர்ப்பிக்கணும்னா கூட என்னமோ நம்ம கிட்ட ஒரு தோட்டமாவது இருக்கணும். அது இல்லைனா பூக்காராள்கிட்ட பணம் கொடுத்து புஷ்பம் வாங்குற இடத்துலையானா நம்ம இருக்கணும். மூலியம் ஒன்றுமே இல்லாமல் எப்படி பண்ணுறது? நல்ல காரியம் பண்ணணும்னா கூட மனசு இருக்கணும், அப்புறம் பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா? அதை நினைத்து வருத்தப்படுகிறார். என்னிடத்திலே ஒரு செல்வமும் இல்லையே, நான் எத்தை கொண்டு பெருமாளுக்கும் நல்ல காரியம் எப்படி நான் பண்ணுவேன்? எப்படி எனக்கு நல்ல கதி அடைய போகிறதே தெரியலையே. சக்திஸ்ததஸ்தி தற்கர்த்தும் நவிருத்தத்வாத் துர்பலஸ்யமே. சரி, பொருள் ஈட்டலாம் அப்படின்னு பார்த்தா வயசாகி போச்சு, மூப்பு, உடம்புல சக்தி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவேன்? என் மனைவியை எப்படி காப்பாற்றுவேன்? இப்படி ஒரு நிலைமையில நான் மாட்டின்றேனே. ஏதோ ஜென்மத்தில் பல பாவம் பண்ணியிருப்பேன் போல் இருக்கு. என் பூர்வ ஜென்ம கர்மாவின் பலனாக நான் இந்த அவஸ்தையை அடைந்து விடுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார். நாளடைவில் இந்த வருத்தம் ஜாஸ்தி ஆகி போச்சு. இனிமேல் குடும்ப வாழ்க்கையில் நம்மளால் வாழ முடியாதுன்னு மனம் நினைத்தவர் மனைவி மக்களை எல்லாம் விட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவோட கால் போன போக்கில் புறப்பு போயிட்டார். அவருடைய நல்ல நேரம் திருவேங்கடமுடையான் பூவார்கழல்களினுடையதான பேரருள் அப்படி ஆத்தோட்டு புறப்பட்டு போனவர் திருமலையை அடைந்தார். அதோ இந்த குமாரதாரா எழுந்தருள் இருக்கக்கூடியதான மலை, அதுக்கு தாண்டி அந்த பக்கம் போனால் குமாரதாரா தீர்த்தம். அந்த மலை உச்சியை போய் அடைஞ்சிட்டார். அந்த மலை உச்சியை போய் அடைந்தாட்டு திருமலைக்கு இப்படி விசித்திரமான ஒரு முடிவு எடுத்தார். அகம் சேஷாத்ரி சிகராத் பதிஷ்யே இதி நிஷ்சிதா ஆருஹ்ய வேங்கடம் சைலம் மிருகோபாத சமீகையா. நான் சேஷாத்ரி மலையின் மீது, திருமலைக்கு ஆதிசேஷனே திருமலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய காரணத்தினால் சேஷாத்ரியின் ஒரு திருநாமம் இருக்கிறது. இந்த சேஷாத்ரி மலையிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டுறேன்னு ஒரு தப்பான முடிவு. தற்கொலை எந்த காலத்திலும் நல்ல முடிவு கிடையாது. தவறான முடிவை எடுத்துக்கொண்டு இந்த பக்கம் வந்தார், குதிக்கலாம் அப்படின்னு வந்துட்டார். அவர் என்ன பண்ணார், இந்த மலை உச்சியை ஏறி அங்கேருந்து கத்துறார். உச்சைஹீஸ்வரேன சுக்ரோஷ தத்ரஸ்தித்வா சபூசுரஹ. அந்தனரான அந்த பெரியவர் ஓங்கி ஒரு உச்ச குரல்ல கத்தி பேசினார். மலையோட உச்சியில நின்றுண்டு, பிரம்ம விஷ்ணு மகேஷானாஹ சந்திரசூரியௌ ததாஸ்வினௌ சர்வபூதானி ஸ்ருண்வந்து துக்கிதஸ்ய வச்சோவம. பிரம்மாவே, பெருமாளே, சிவனே, சூரியனே, சந்திரனே, அஸ்வினி புத்திரர்களே, மற்றும் உண்டான தெய்வகணங்கள் எல்லாமே நான் வருத்தப்பட்டு பேசுகிறேன், நான் சொல்கிறத நீங்கள்லாம் கேளுங்கோ. தாரித்ரியாத்து விருத்தபாவச்ச ஜன்மவியர்த்தம் அபூதிதி பதிஷ்யேகம் பதிஷ்யேகம் பதிஷ்யேகம்னு சம்சயா. தரித்திரம் என் குடும்பத்தில், செல்வம் இல்லாத ஒரு நிலைமை, செல்வம் ஈட்டுவதற்கு உடம்புல சக்தியும் இல்லை, என் வாழ்க்கையே வீணாக போச்சு, நான் ஏன் இருக்கேன்னே தெரியல, குதிச்சிடுறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்கன்னு கத்துற. அப்போ என்ன ஆறுது,
மிருகயா ரசிகஸ்தத்ர சஞ்சரன் முனிபுங்கவம் அதஸ்தாத் பர்வத பிராந்தே ராஜபுத்திராக்கிருதிம் ததத் ஹஸ்தமுத்ருத்ய தம் பஷ்யன் உவாச்சேதம் த்விஜம் ததா. திருவேங்கடமுடையான் ஒரு அரசகுமாரனாக இந்த பக்கம் அப்போ எழுந்தருளி கொண்டு இருக்கிறார். அவர் இதை பார்க்கிறார். பெருமாள் ஸ்ரீனிவாசன் பார்த்து கையை தூக்கி நிறுத்துறார். ஓ அந்தனரே, நான் சொல்வதை கேளுங்கோள் அப்படின்னு பெருமாள் கை தூக்கி நிறுத்துறார். விப்ர விப்ர அவரோகத்வம் மாசாகசமிதும் குரு. கீழே இறங்குங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இது வழி கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இப்போ வந்திருக்கிற முடிவு நல்ல முடிவு கிடையாதுன்னு பெருமாள் கையை உயர்த்தி கொண்டு கீழே வாங்கோ, நான் சொல்றேன் கீழே வாங்கோ, இது தப்பான முடிவுன்னு பெருமாள் அவர் இடத்திலே குரல் எழுப்புகிறார். அப்போ என்ன ஆகுது, மனம் ரொம்ப நொந்து போனவரான அந்தனர் சரி யாரோ இந்த ராஜகுமாரன் கூப்பிடுறாரு. ஏன்னா பெருமாள் வந்து ஒரு இளவரசன் வேஷத்திலே இருக்கிறார். ராஜகுமாரன் கூப்பிடுறார், ஒன்றும் பண்ணிக்காதேங்கிறார். இவர் ஏதோ நமக்கு செல்வம் கொடுத்து நம்மளை வாழ வைப்பார் போல தெரியுது. இவரை கேட்போம், நான் பழைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணேன்னு இந்த ராஜகுமாரனை கேட்கலாம், இவன் கொடுத்தா இதை வச்சுட்டு வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரார். அப்படி கீழே இறங்கி வரும்பொழுது கேட்குறார் அந்த ராஜகுமாரனை பார்த்து, புத்திரதாரான்ஷ்டமாம் ரக்ஷ மகேஸ்வரிய பிரதோபவ. என் பொண்டாட்டி பசங்களெல்லாம் நான் காப்பாற்றணும்பா, என்கிட்ட வழி இல்லைப்பா, எனக்கு நல்ல செல்வத்தை கொடுத்து என்னை காப்பாற்றுப்பா, என்னை காப்பாற்றினவன்கிற பேர் உனக்கு அமையட்டும்பா அப்படின்னு அந்த அரசகுமாரனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான வேண்டுகிறார். பெருமாள் ஒரே ஒரு பதில் சொல்றார், சர்வம் ததாமி. என்ன வேணுமோ உனக்கு, என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அனுகிரகம் பண்றேன், எல்லாத்தையும் தரேன், கவலைப்படாத. ஹஸ்தம் துவம் அவலம்ப அனுயாகி மாம். நான் கை நீட்டுறேன், என் கையை பிடிச்சிட்டு என்னோடய வா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து பெருமாள் கை நீட்டுறார். அந்த பெரியவரும் அந்த கையை பிடிச்சிட்டு வரார். தமாதாய ஹரி ஸ்ரீமத் வெங்கடாச்சல நாயகா. திருவேங்கடத்துக்கு நாயகனாக எழுந்திருக்கக்கூடிய அந்த திருமலை தெய்வம் கையை பிடித்து கொண்டு அந்த வயசானவரை அந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கிட்ட அழிச்சுட்டு போறார். ஸ்நானம் குரு ததஸ்கேத சாந்திஸ்தத்ர பவிஷ்யதி. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் இப்படி கஷ்டப்படுறேன்னு தானே நீர் வருத்தப்படுறீர் பெரியவரே. தோபாரும் அந்த அருவி, அந்த அருவியிலே நீராடும், உமக்கு சாந்தி ஏற்படும், இந்த பாவங்கள் எல்லாம் உம்மை விட்டு போகும்னு சொல்லி கையை பிடிச்சி ஐஷண்டு போய் அந்த அருவியிலே அந்த பெரியவரை நிற்க வச்சு குளிக்க வைக்கிறார் திருவேங்கடமுடையான். குளித்த உடனேலாம் என்ன ஆகுதுன்னா, மனப்பிரசன்னதாம் யாத்தம் குமாரஷ்ட ததாபவத். அந்த பெரியவருக்கு அது வரைக்கும் மனதிலே இருந்த துயரெல்லாம் விலகி உடனேலாம் ஒரு 16 வயசு பையனுக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மூப்பான அந்த கிழமான அந்த உடம்பு மாறிவிடுகிறதாம், சிறு பிள்ளையாக மாறிவிடுகிறாராம். அவருக்கே ஆச்சரியம் தாங்கவே முடியல. மதிஷ்ட தேவோ மாமத்திர தெக்வா குத்திர கதோனுக்கும். என்னடா அது நமக்கு உடம்பு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவர் அந்த இடத்துக்கு ஐஷண்டு போனவரான அந்த சிறு பிள்ளைய காணும். ஐயோ, எனக்கு இப்படிலாம் நல்ல வழி சொல்லி நல்ல அனுகிரகம் பண்ணீரே, இப்போ திடீர்னு நான் நன்னா நாட்டு கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு அனுமே, எங்க போனீர்னு அந்த அந்தனர் தானும் அங்கே குரல் எழுப்புகிறார். அவ்விடத்திலே மறைந்து எம்பெருமான் அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தவனான அந்த திருவேங்கடமுடையான் அசரீரி ஒன்று இந்த அந்தனருக்கு பதில் சொல்ல துவங்குகிறது. பெருமாள் அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டார். அசரீரி பேசுறது, அயம் து வேங்கடாதீஷா தவ சுவாமீன சம்சயா. உனக்கு யாரோ ராஜகுமாரன் வந்து வழி காமிச்சான்னு நினைச்சின்றாதப்பா, உனக்கு தெய்வமாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே வந்து உன்னுடைய இடரை களைந்தான். நீ படக்கூடிய கஷ்டத்தை சாட்சாத் ஸ்ரீனிவாச பெருமாளே வந்து உன் கஷ்டத்தை தீர்த்து வச்சிருக்கார். அவனே உன்னுடைய நாயகன் என்பதாக நீ புரிந்து கொள் என்று எடுத்து சொல்லி, தத்தம் தவ குமாரத்வம் தீர்த்தஸ்தானேன ஸ்நானேன பூசுர. உனக்கு தானே இந்த மூப்பை ஒழித்து நல்ல தேக திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்ததோடு உண்டு இல்லாமல் உன் மனைவி மக்களையும் அங்கே நன்னாக வைத்து அவர்களுக்கும் வேணுங்கிற செல்வத்தை அருளியாச்சு. உன் வீட்டுக்கு போய் இனிமே கவலைப்படாத, நல்ல தர்ம காரியங்கள் பண்ணு, எதிலும் பற்று வைத்து கொள்ளாதே, திருவேங்கடமுடையானே நினைத்து கொண்டு வாழ்ந்து வா, நல்ல காரியம்லாம் பண்ணிண்டு வா, நித்திய கர்மாவெல்லாம் பண்ணிண்டு வா. ஆனால் எதை பண்ணாலும் ஸ்ரீவேங்கடேஷ பிரியதாம், நாம் பண்ணக்கூடியது திருவேங்கடமுடையான் திருவுள்ள உகப்புக்கு அமையட்டும், திருவேங்கடமுடையான் திருவுள்ள உகப்புக்கு அமையட்டும் என்றே சொல்லிக்கொண்டு நல்ல தான தர்மங்களை பண்ணு, அன்னதானம் பண்ணு, வஸ்திரதானம் பண்ணு, ததியாராதனை பண்ணு, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வா, உனக்கு வாழ்க்கைக்கு என்னதான் வேணுமோ அத்தனையும் பெருமாள் இங்க அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு அந்த அசரீரி சொல்லி நிறுத்தித்து, அஸ்ய தீர்த்தஸ்ய மகிமா ஹ்யஹோவாச்சாமகோச்சரஹ குமாரத்வம் தனித்வம் ச சத்யேவ த்விஜோபவத் யதः குமாரதாம் யாதஹ சத்தோ விருத்தமஹீசுரஹ தஸ்மாத் குமாரதாரேதி லோகே க்யாதிம் கமிஷ்யதி. இந்த வைபவத்தை தெய்வகணங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு பார்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பார்த்தார்கள், என்ன பெருமை என்ன பெருமை என்ன பெருமை இந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கு.
சில காலம் இங்க நின்று நீராடினான், அவனுக்கு மூப்பு போயிடுத்து. அதுவும் இல்லாம செல்வத்துக்கு வழி இல்லாம என்ன பண்றது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவர் பணக்காரர் ஆயிட்டாரு, நல்ல செல்வந்தர் ஆயிட்டாரு அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கொண்டாடி மூப்பை ஒழித்து இளைய பருவத்தை உடலுக்கு அளிக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த தீர்த்தம் இன்று முதல் குமாரதாரா குமாரதாரா என்று உலகிலே பிரசித்தமாக அறியப்பட வேண்டும் என்பதாக அவர்களெல்லாம் குமாரதாரா தீர்த்தத்தை கொண்டாடிவிட்டு அங்கே மறைந்து சென்றார்கள் என்பதாக புராணம் சொல்லுகிறது. அதே மாதிரி சொல்றது, குமாரதாரா தீர்த்தேய ஸ்நாதோ நிஷ்பாபஸ்ஸ சுகீ பவேத். இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே யார் நீராடினாலும் அவர்கள் பாவங்களை எல்லாம் தொலைத்தவர்களாகவும் சுகத்தோடு வாழ்பவர்களாக பெருமாளால் அனுகிரகிக்கப்படுவார்கள். அந்த அந்தனர் தானும் தன்னுடையதான நாட்டுக்கு திருப்பி சென்று எல்லா விதமான நல்ல காரியங்களிலும் ஈடுபட்டு புத்திரதாராதிசகிதோ பகுதர்மம் சகாரஹா ஸ்ரீவேங்கடேஷ பிரியதாமித்யேவ கதையன் சதா. திருவேங்கடமுடையான் திருவுள்ள முகக்கட்டும், திருவேங்கடமுடையான் திருவுள்ள முகக்கட்டும், திருவேங்கடமுடையான் திருவுள்ள முகப்பட்டும் என்று சொல்லிக்கொண்டே எல்லா தர்ம காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு நன்றாக வாழ்ந்து அவருடையதான ஆயுட்காலம் முடியும் பொழுது திருவேங்கடமுடையான் பேரிலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலும் பக்தியினாலும் இறுதியிலே திருவேங்கடமுடையானின் திருவடிகளையே வந்தடைந்தார் என்பதாக இந்த குமாரதாரைக்கு குமாரதாரை என்று திருநாமம் என்று சாதித்தார். தொடர்ந்து இன்னொரு வைபவத்தையும் சாதிக்கிறார். ஸ்கந்தஸ்ய குமாரதாரா தீர்த்தே தபஸ்கரணேன தாரகாவதோத்த பிரம்மஹத்யா விமுக்தி என்பதாக அந்த கட்டத்துக்கு திருநாமம் அமைந்துள்ளது. குமாரதாரிகாக்கியானம் வெங்கடேஷ கதாந்திதம் சர்வே ஸ்ருணுத விப்ரேந்திராக வாஜபேய பலாதிகம். அகஸ்திய மகரிஷி சொல்கிறார், குமாரதாரைக்கு மத்துமோர் பெருமை உள்ளது, அதையும் நான் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேளுங்கோள். இந்த பெருமையை கேட்பதன் பலன் என்னன்னா, ஒரு வாஜபேய யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த குமாரதாராவின் பெருமையை கேட்டாலே கிடைத்துவிடும். ஏன்னா இந்த குமாரதாராவின் பெருமைகளை பேசும் பொழுது திருவேங்கடமுடையானின் பெருமைகளை நாம் பேசுகிறோம். எம்பெருமானின் வைபவங்களை, எம்பெருமானின் கதைகளை கேட்பதால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் மகரிஷி சொல்லுகிறார். கதாச்சித் சங்கர சுதா தாரகாக்கியம் மகாசுரம் ஹத்வா தத்கர்மபாகேன பிரம்மஹத்யாமவாப்தவான் शंभो सकाशमागत्य दुःखितस्तारकान्तकः उवाच पितरं स्वामिन् मत्पापं शृणु मे पितः. தாரகாசுரனை வதம் செய்து விட்டார் குமரக்கடவுள். போன புராணத்திலே பாத்ம புராணத்திலே பார்த்தோம் அவருக்கு வேல் கிடைத்த இடம் என்று. இந்த தாரகாசுரனை வதம் செய்து விட்டாட்டு ஏற்பட்டதான அந்த பிரம்மஹத்தி அவரை விட்டு விலக வேண்டும் என்று மிகவும் மனம் வருந்தியவரான அந்த குமாரன் முருகக்கடவுள் அவருடைய அப்பாவான பரமசிவனாரிடத்திலே போய் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுக்கு சங்கரர் சர்வஜ்ஞ சங்கர பிராக புத்திரம் தேவஹிதாவகம், தேவர்களுக்கு ஒரு நன்மையை பயத்தவரான அந்த மகனை பார்த்து, தேவர்களினுடைய நன்மைக்காக போரிட்ட தன்னுடைய மகனை பார்த்து பரமசிவனார் பேச துவங்குகிறார். எப்படியாகப்பட்ட பரமசிவனார்? மகாயோகி, எல்லாம் தெரிந்தவர் அந்த பரமசிவனார். சர்வஜ்ஞா சங்கரஹா பிராக, அவர் பேச துவங்குகிறார். சர்வஜர், எல்லாத்தையும் தெரிந்தவரான அந்த சங்கரர் அவர் பேச துவங்குகிறார். சக்ருத் நாராயணேத்யுக்தோ புமான் கல்பசதத்ரயம் கங்காதி சர்வ தீர்த்தேஷு ஸ்நாதோ பவதி புத்திரக. ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன் தன்னுடைய வாயார நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், பல கல்பங்கள் புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடினால் என்ன பலனை அடைவானோ அந்த பலனை நாராயணா அப்படின்னு ஒரே ஒரு தடவை ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னாலே போரும்பா, அவன் அடைந்து விடுவான். அப்படியாகப்பட்ட பெருமையை தன்னிடத்திலே கொண்டுள்ளது நாராயணனுடையதான திருநாமம். அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அந்யச்ச கிஞ்சித் தேவக்ஷே பிராயஷ்சித்தமனுத்தமம். தாரகாசுரனை கொன்னதாலே ஏற்பட்ட தோஷம் விலக வேணும்னு வருத்தப்படுறியே, அந்த வருத்தம் தீரத்துக்கு நல்ல வழி சொல்றேன் கேட்டுக்கோ. சுவர்ணமுகரி தீரே லக்ஷ்மீபதி நிவாசபூஹு வெங்கடாத்ரிரிதிக்யாதஹ சர்வலோகேஷு வர்த்ததே. சுவர்ணமுகி, பொற்கால்வாய் நதியின் கரையிலே திருமகளுக்கு அன்பனாய் எழுந்தருளிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் வாழக்கூடிய மலை ஒன்று இருக்கிறது. திருவேங்கடம் என்ற அடியவர்கள் அந்த திருவேங்கடத்தை, அந்த மலையை கொண்டாடுவார்கள். அங்க பலவிதமான தீர்த்தங்கள் இருக்கிறது. சக்கரதீர்த்தம், சுவாமி தீர்த்தம், மத்ஸ்யபாண்டவ தீர்த்தகம், நாகதீர்த்தம், பில்வதீர்த்தம், ஜாபாலேஸ்தீர்த்தமேவ ச, ஆகாஷகங்காதீர்த்தம் ச பாபநாசனமேவ ச, தும்புவாமனதீர்த்தே ச கௌமாரம் முக்கியமேவ ச,
वेङ्कटाचलतीर्थानि यः कीर्तयति सर्वदा अनेकजन्म पापानि नश्यन्ते वनसंशयः स्वामितीर्थस्य तीरे तु श्रीनिवासः परात्परः नित्यं वसति सर्वेषां लोकानां हितकाम्यया तत्र वेङ्कटशैलेशं वेङ्कटेशेति सर्वदा யோ வை ஸ்மரதி தம் நித்யம் தஸ்ய விஷ்ணு பிரசீததி என்று சொல்கிறார். இந்த திருவேங்கடத்திலே சக்கர தீர்த்தம், திருக்கோண்யேரி, மத்ய தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், நாகதீர்த்தம், பில்வ தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், ஆகாஷகங்கா தீர்த்தம், பாபநாசன தீர்த்தம், தும்பு தீர்த்தம், வாமன தீர்த்தம், குமாரதாரா என்று முக்கியமான தீர்த்தங்கள் எல்லாம் எழுந்தள்ளி இருக்கின்றன. என்ன அந்த தீர்த்தங்களுக்கு பெருமைனா, இந்த தீர்த்தங்களோட பேரை பாடி என் வரிசையா சொன்னேன் பாருங்க. இந்த தீர்த்தங்களோட பேரை சொன்னாலே போதும், பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான பாவங்கள் எல்லாம் விலகிவிடும்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த திருக்கோண்யேரி என்று சொல்லக்கூடியதான சுவாமி தீர்த்தத்தினுடையதான கரையிலே பராத்பரனான பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை என்று கொண்டாட்டத்துக்கு இணங்க திருவேங்கடமுடையான் அந்த திருக்கோண்யேரியின் கரையிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த திருவேங்கடமுடையானை ஒரு மனிதன் மனதார திருவேங்கடவா 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 என்று அந்த திருவேங்கடமுடையானை கொண்டாடினாலே போரும், மனசால நினைச்சாலே போரும், அவனை விட்டு விலகாமல் எம்பெருமான் அவனோடே எழுந்தருளி இருப்பார். தஸ்ய விஷ்ணு பிரசீததி என்பதாக பரமசிவனார் இந்த திருவேங்கடத்தின் பெருமையை சொல்லி மேலும் சொல்கிறார். நீ திருவேங்கடமுடையானை, அந்த திருவேங்கடமுடையானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த குமாரதாரா கரையிலே இருந்து கொண்டு நீ திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டு வா, ஸ்ரீனிவாசன் உனக்கு இறங்கி அனுகிரகம் பண்ணுவார். இதோ இப்போ உனக்கு இருக்கக்கூடியதான இந்த வருத்தம் விலகும், அந்த பிரம்மஹத்தி தோஷம், தாரகாசுரனை கொன்னதால ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் உன்னை விட்டு விலகும் என்று அனுகிரகித்து அந்த குமாரனை இங்கு அனுப்புகிறார். குமாரன் தானும் அப்பா சொல்ற கேட்ட உடனே அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருமலையை வந்து அடைந்து இந்த சுவாமி புஷ்கரிணி தீர்த்தத்திலே தீர்த்தமாடினார். பிரயாத சுவாமி சரசி ஸ்நாத்வா சூனுருமாபதேஹே வெங்கடேஷம் பிரணம்யாத கிருத்வாசாபி பிரதட்சிணம் பிரம்மருத்ராதிவந்தியம் துவாம் பஜே வெங்கடநாயகம் நிவாரய நனிஷ்டானி சாதயேஷ்டானி மாதவ. இந்த திருக்கோணேரியிலே குளித்து ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதியை அடைந்து திருவேங்கடமுடையான் சந்நிதியை பிரதட்சிணம் பண்ணாரா, திருவேங்கடமுடையானை சேவிச்சாரா. எனக்கு இந்த தப்பம் விக்னம் வராமல் நீர் தான் அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய இந்த நல்ல ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்ரீனிவாசனை வேண்டிக் கொண்டார். எப்படியாகப்பட்டவன் நீ, பின்னிட்ட சிடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாச பிரம்மா சிவன் உள்ளிட்ட தெய்வகணங்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடியவனான திருவேங்கடமுடையானே, பிரம்மருத்ராதி வந்தியம் துவாம் பஜே வெங்கடநாயகம். அப்படி தெய்வத்துக்கு அரசனாய் எழுந்தருளிருக்கக்கூடிய திருவேங்கடவா உம்மை வணங்குகிறேன். என்னுடையதான தவத்துக்கு எந்த விக்னமும் வரக்கூடாது, நான் நல்லபடியா என் நோக்கம் நிறைவேறி போக வேணும்னு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு திருவேங்கடமுடையானை வேண்டிக் கொண்டு தொடர்ந்து மலை ஏறி வந்து இந்த பாப விநாச தீர்த்தத்திலே தீர்த்தாமாடினார். அந்த பாப விநாச தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் இந்த சிம்ஹசார்தூல சரபைஹி ஹரீணாம் ஹரீணாதி மிருகான்விதே தாபசை நியதாஹாரைஹி தபோனிஷ்டை சமன்விதே தஸ்மின் தீர்த்தே கிருதஸ்நானஹ கிருததே வருஷிதர்ப்பணஹ. சிம்மம் என்ன, புலி என்ன, மட்டும் உண்டான விலங்குகள் என்ன, குரங்கு என்ன, சித்தர்கள், தபத்திலே சிறந்தவர்களான முனிவர்கள் என்ன, இவர்களெல்லாம் வசிக்கக்கூடியதான இந்த குமாரதாரா அருவி கரை, அந்த அருவிக்கரையை வந்து அடைந்து அந்த குமாரதாரா தீர்த்தத்திலே பாபநாசன தீர்த்தத்தில் தீர்த்தாமாடி குமாரதாரா தீர்த்தத்தை வந்து அந்த குமாரதாரா தீர்த்தத்தில் தீர்த்தாமாடி அங்கே நல்லபடியாக உட்காண்டாராம். உட்காண்டு கொண்டு प्राङ्मुख सुखमासीनो वेङ्कटेशमनुस्मरन् लक्ष्मीमहीभ्यां सहितं भूषणोत्तमभूषितं स्मेराननाम्बुजं पीतवाससं तमधोक्षजं महादेवोक्तमन्त्रेण जपं कुर्वन् दिवानिशं फलाहारो जलाहारो निराहारस्ततस्थितः. முதல்ல பழம் உண்டி சாப்பிட்டாராம், அப்புறம் ஜலம் உண்டி சாப்பிட்டாராம், அப்புறம் சாப்பிட்றதே நிறுத்திட்டாராம். அந்த மாதிரி ஒரு தவத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு திருமகளோடும் மண்மகளோடும் கூடியிருக்கக்கூடியவனாய் அரை சிவந்த ஆடையை அணிந்து கொண்டு பல ஆச்சரியமான பூஷணங்களையெல்லாம் சாத்தி கொண்டு இருக்கக்கூடியவனான அந்த திருவேங்கடமுடையானை மனதாலே தியானித்து கொண்டு திருவேங்கடவா 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 என்று அவருக்கு அப்பா என்ன மந்திரம் உபதேசம் பண்ணாரோ அந்த மந்திரத்தை நினைத்து கொண்டு இங்கே சுவாமி குமாரதாரா கரையிலே அமர்ந்து கொண்டு திருவேங்கடமுடையானை தியானித்து கொண்டே வந்தாராம். முருகக் கடவுள் ஜபம் செய்து கொண்டே வந்தாராம்.
तपः कुर्वति शेषाद्रौ नीलकण्ठात्मजे शुभे कुम्भमासे पौर्णमास्यां मघायां सौम्यवासरे मध्याह्ने प्रादुरभवत् यथा मनसि चिन्तितः. திருமகளோடும் மண்மகளோடும் கூடியிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை மனதிலே தியானித்துக் கொண்டு இவர் தவம் செய்து கொண்டு வருகிறார். காலங்கள் கழிந்து செல்கின்றன. ஒரு வருஷம் மாசி மாசத்திலே மக நட்சத்திரம் கூடியுள்ளதான அந்த பௌர்ணமி வேளையிலே புதன்கிழமை அன்று பகல் பொழுதிலே திருவேங்கடமுடையான் திருமகளோடும் மண்மகளோடும் அந்த முருகன் அவர் மனசிலே இந்த திருவேங்கடமுடையானை எப்படி தியானித்து கொண்டிருக்கிறாரோ அதே ஒரு தோற்றத்தோட அதே ஒரு கோலத்தோட இங்கே தோன்றி அவருக்கு அருளினார். கோகுமார குமாரேதி பிராகம்பீரையாகிற. ரெண்டு மேகங்கள் ஒன்றுத்தோட ஒன்று இடிச்சா எப்படி ஒரு ஓசை கேட்குமோ அந்த மாதிரி ஒரு குரலான் திருவேங்கடமுடையானுடைய திருமிடுற்றோசை. குமாரா குமாரா அப்படின்னு எதிர் வந்து எழுப்புறார் அந்த தவத்திலிருந்து. உன்மீல்ய சக்ஷும்ஷி ததா ஷண்முகோ பஷ்யதந்திகே சங்கம் சக்கரம் தாரயந்தம் கராபியாம் பலப்பிரதர்ஷயூருவ ஊருக வாமஹஸ்தம் பிராப்யே இமே இத்யபரேண பாதௌ சந்தர்ஷயந்தம் கரபங்கஜேன லக்ஷ்மீமஹீभ्याம் லலிதாக்ருதிभ्याம் அசேஷபூஷோத்தமபூஷிதாभ्याம் அதிப்பிரசன்னானன பங்கஜாभ्याம் நிஷேவ்யமானம் நிதராம் பிரகிருஷ்டம். கண்ணை திறந்து பார்த்தா எப்படி இருக்கார்னா, ஒரு கையிலே சங்கு பிடிச்சுன்னு இருக்கார், ஒரு கையிலே சக்கரம் பிடிச்சுன்னு இருக்கார், இன்னொரு கையில இடது தொடையில கீழே அழுத்தி வச்சுன்னு இருக்கார். வலது கையால இந்த திருவடியை வந்து சேரு, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்த அடியேர் வாழ்மின், இந்த திருவடியை வந்து சேருன்னு பெருமாள் காட்டிக்கொண்டே இருக்கிறானாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு நாச்சியார் புன்முறுவல் பூத்து கொண்டு சிரித்து கொண்டு அவர்களும் எம்பெருமானோடே எழுந்தருளி உள்ளார்கள். இப்படி பெரிய எழில் பொருந்தியவனான அந்த திருவேங்கடமுடையான் அவர் திருவடியிலே இருக்கக்கூடிய தண்டு என்ன, அவர் கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் என்ன, கிரீடம் என்ன, மகரகுண்டலம் என்ன, அந்த உதடு பூக்கக்கூடியதான அந்த சிரிப்பு என்ன, அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் சந்தோஷம் அடைந்ததான அந்த குமரன், ஆஹா என்னுடைய பலனுக்கு என்னுடைய தவத்துக்கு பலனாக நீ தரிசனம் கொடுத்துட்டேன்னு அந்த பெருமாளை விழுந்து சேவிச்சு, ஜெயதேவ ஜெகநாத ஜெயலக்ஷ்மிபதே ஹரே ஜெயலோகேஷ சர்வேஷ தோஷோபகநமோ நமஹா. இப்படி எம்பெருமானை பலவிதமாக கொண்டாடுகிறார். ஸ்தோத்திரமையெல்லாம் பண்ணுகிறார். பண்ணி எம்பெருமானை கொண்டாடுறார். நமாம்யகம் வேங்கடநாத விஷ்ணோ நாராயணாசேஷ ஜெகன்னிவாச பக்தார்த்திஹாரின் பகவன் முராரே பான்பிந்து நேத்ராகில லோக பூஜ்ய. இவ்வாறு பலவிதமான ஸ்தோத்திரங்களை வரிசையாக எம்பெருமானின் விஷயமாக திருவேங்கடமுடையானின் விஷயமாக அங்கே குமரன் கொண்டாடி எம்பெருமானை விழுந்து சேவிக்கிறார். அவருடையதான ஸ்தோத்திரத்தினாலும் தவத்தினாலும் மகிழ்ந்தவனான அந்த எம்பெருமான் மாமத்யதாரக வதோத்பூதா ஹத்யா பிரதக்ஸ்திதா ஸ்ரீனிவாச தயாம்போதே துரிதக்ஷயகாரக. ஸ்ரீனிவாச தயாம்போதே துரிதக்ஷயகாரக. திருவேங்கடவா, கருணை என்னும் பெருங்கடலே. கருணை ஒரு கடலாட்டம் தேங்கி இருக்கும்னா எங்க இருக்கும்னா திருவேங்கடமுடையான் இடத்திலே இருக்குமாம். தயாம்போதே துரிதக்ஷயகாரக. அந்த கருணை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவே நீ பெருமாளே, உன்னுடைய அடியவர்களின் பாவங்களை எல்லாம் விரட்டி விடுவாய். துரிதக்ஷயகாரக, பாவங்களை விரட்டக்கூடிய தெய்வமான திருவேங்கடவா, கருணை கடலே அப்படின்னு அந்த முருகப்பெருமான் திருவேங்கடமுடையானை வணங்குகிறார். அப்பொழுது திருவேங்கடமுடையான் தொடர்ந்து அவருக்கு பேசி அனுகிரகம் செய்கிறார். மதீய மந்திரமுச்சாரிய சுகீபவ மகாமதே ஏதத் பர்வதமாரோடும் வாஞ்சா யஸ்யா விவேகினஹ பாதகம் தூரதோ நஷ்யேத் கிமு பக்திமதஸ்தவ தத்ராபி ஸ்வாமி சரசி ஸ்நானம் கோட்யகநாசனம் ஸ்ருண்வந்து தேவதா சர்வா ஸ்ருணுஸ்கந்தவச்சோ மம குமாரதாரிகேத்யவ த்வான்னாம் நேதம் பவிஷ்யதி. சொல்றாராம் பெருமாள், என்னம்மா என்னுடைய மந்திரத்தை சொல்லி நீ என்ன நினச்சி இங்கே தவம் இருந்த முருகா குமரா, நல்லா தெரிஞ்சுக்கோ, விளையாட்டாக யாராவது ஒருத்தர் நான் திருமலைக்கு போகணும் அப்படின்னு என் மலைக்கு போகணும்னு விளையாட்டாக ஒருத்தர் நினைச்சாலே போரும், அவளுக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்பட்டுவிடும். அப்படி இருக்கும் பொழுது என்னையே நினைத்து கொண்டு இந்த திருக்கோணேரியிலே நீராடி தவம் செய்திருக்கியே, உனக்கு ஏதாவது ஒரு குறை வருமா? உனக்கு எதை நோக்கி நீ தவம் செய்தியோ அதை அனுகிரகம் செய்து விட்டேன்னு பெருமாள் அவரிடத்திலே சொல்லி மேலும் சொல்கிறார். தெய்வகணங்களே, ஏன்னா பெருமாள் இங்கே தோன்றின உடனே தெய்வகணங்கள் எல்லாமும் பெருமாளை சேவிக்கணும்னு வந்துட்டா. முருகனுடைய அப்பாவான சிவன் தானும் பார்வதியோடைய நந்தி மேலே ஏறி அவரும் வந்துட்டார் பெருமாளை சேவிக்கணும்னு. எல்லாரும் வந்துட்டா. எல்லாருக்குமா பெருமாள் சொல்றார், இப்படி அழகா இந்த இடத்திலே தவம் செய்து கொண்டு இருந்த காரணத்தினாலே உன் பேரில் இந்த அருவி குமாரதாரா என்று அமையட்டும். தத்ர ஸ்நாதி புமான் ஸ்திரீவா வஷ்யம் கோபி துமானவஹா தஸ்ய பாபானி நஷ்யந்தி சத்யம் சத்யம் வதாம்யஹம். யோ மாघवामासे वरपञ्चदश्यां मघायुतायाम् अथवापि कश्चित् स्नात्यत्र भक्त्या च कुमारधारिका तीर्थे स वन्द्यो
விதிருத்ரஜிஷ்ணுபிகி. இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே யாதொருவன் நீராடுகிறானோ அவன் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகிவிடும். சத்தியம் சத்தியம் வதாமி, நான் அனுகிரகம் செய்கிறேன், உண்மையை சொல்கிறேன் என்று திருவேங்கடமுடையான் அழுத்தமாக தெய்வகணங்களும் குமாரனும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கு வரம் அருளுகிறார். அதொண்டி இல்லாம பெருமாள் சொல்றார், யோ மகமாசே வரபஞ்சதஷ்யாம் மகாயுதாயாம் அதவாபி கஷ்டித். இந்த கும்பமாசம் மாசி மாசத்திலே பௌர்ணமி அன்று மக நட்சத்திரத்திலே யாதொருவன் யாதொருத்தி எந்த ஒரு ஜந்து இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே தீர்த்தாமாடுகிறதோ அது தெய்வங்களும் தன்னை வணங்கக்கூடியதான உயர்ந்த நிலையை சென்று அடையும். மதாவிர் பாவ திவசே யஸ்னாத்தி மனுஜோத்தமஹா தஸ்ய புண்ணிய பலம் வக்தும் சேஷேனாபி ந சக்கியதே. ஆயிரமாய் நாக்குகளை உடையவன் ஆதிசேஷன். அப்படியாகப்பட்ட ஆதிசேஷன் கூட நான் காட்சி கொடுத்ததான இந்த மாசி பௌர்ணமி அன்று இந்த குமாரதாராவிலே நீராடக்கூடியவன் அடையக்கூடிய பலனை சொல்லி முடித்து விட முடியாது. அப்படியாகப்பட்ட நன்மையை பயக்கக்கூடியது இந்த குமாரதாரா. இந்த குமாரதாரா என்று எம்பெருமான் இந்த குமாரதாரைக்கு அப்பொழுது வரம் அளித்தார். முருகனுக்கும் ஸ்கந்தனுக்கும் அப்பொழுது அருள் செய்தார். வருஷே வருஷேச்ச திவசே ஸ்நாத்தவியம் அகிலைரபி குமாரதாரிகா ஸ்நானம் அசேஷாக ஹரம் விதுகு. ஒரு வருஷமும் இந்த மாசி மாச பௌர்ணமி அன்று மனிதர்கள் எல்லாம் இந்த குமாரதாரா தீர்த்தத்தை வந்து அடைந்து நீராடட்டும். தஸ்ய புண்ணிய பலம் வக்தும் சேஷேனாபி ந சக்கியதே தஸ்மின் தீர்த்தே ஸ்வர்ணதானம் அணு மேரு சமம் பவேத். அந்த ஸ்வர்ணமுகி அந்த குமாரதாரா கரையிலே இருந்து கொண்டு ஒரு சின்ன அணு அளவு தங்கத்தை தானம் பண்ணாலும் போதும், மேருமலை அளவு தங்கத்தை தானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைத்துவிடும் என்பதாக குமாரதாரைக்கு அருள் செய்தார் திருவேங்கடமுடையான். வஸ்திரதானம் ச கோதானம் பூதானம் ச ததோதிகம் யோவா ததாதி மத் பிரீத்யா தஸ்ய லக்ஷ்மி கிருஹே ஸ்திதா. ஒரு வஸ்திரத்தையோ பசுமாட்டையோ பூமியையோ என் மீது கொண்டுள்ள பக்தியினாலே யாதொருவன் இந்த குமாரதாரையிலே நீராடி தானம் செய்வானோ அவனுடையதான இல்லத்திலே ஸ்ரீ மகாலட்சுமி எப்பொழுதும் எழுந்தருளி இருந்து அனுகிரகம் செய்து கொண்டே வருவாள். பலம் சலபதே விப்ரஹா சஹஸ்ரான்ன பிரதானஜம். கொஞ்சமா இங்க ஒரு அன்னதானம் பண்ணாலே போறோம், ஆயிரமா மனுஷாளுக்கு அன்னதானம் பண்ணா எந்த பலன் கிடைக்குமோ ஒருத்தருக்கு இங்க அன்னதானம் பண்ணக்கூடிய காரணத்தினாலே கிடைத்து விடும். அப்படியாகப்பட்ட பெருமையை கொண்டது இந்த சுவாமி தீர்த்தம், இது குமாரதாரா தீர்த்தம். அப்படியாகப்பட்ட குமாரதாரா தீர்த்தத்திலே தாம்பூலம் சந்தனம் வாபி பிராமணானாம் ததாத்தியா தே நிஷ்பாபா பவந்தியேவ தசபூர்வைஹி தசாபரைஹி கும்பமாசே பௌர்ணமாஸ்யாம் பிராதுர்பாவ தினே ஹரேஹே குமாரதாரிகா ஸ்நானம் குலகோட்டிம் சமுத்தரே. எம்பெருமான் எழுந்தருளி இருந்த அந்த மாசி பௌர்ணமி என்று, அதாவது இந்த குமாரதாரா கரையிலே மாசி பௌர்ணமி என்று பெருமாள் தோன்றி குமரனுக்கு அருள் செய்தார். அப்படி எம்பெருமான் தோன்றி இந்த குமாரதாரா கரையிலே தோன்றி அருளினதான அந்த மாசி பௌர்ணமி என்று பிராதுர்பாவதினே ஹரேஹே, யாரெல்லாம் இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடுகிறார்களோ அவர்கள் குலம் உய்ந்து போகும். அவர்கள் முன்னோர்களும் அவர்களுக்கு அப்புறம் வரக்கூடியவர்களும் இந்த குமாரதாராவிலே நீராடக்கூடிய காரணத்தினாலே உய்ந்து போவார்கள் என்பதாக எம்பெருமான் அங்கே அருளி செய்தான். எல்லாருக்குமாக பெருமாள் அருள் செய்தார். இப்படி அங்கே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இஹசம்பு குமாரத்வம் ஆகல்பம் பூஜையன் வச ஏதத் தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் புத்தா வை சர்வதேவதாக பிரதிவருஷம் ஸ்நாதுமத்ர மாம் திரஷ்டும் ச தபோதனாக ஆயாந்தி சாவதானம் வை மமாவிர்பாவவாசரே தஸ்மாத் சம்புகுமாரத்வம் சர்வதா வசபர்வதே இத்யுக்த்வா தம் து ஹஸ்தேன பஸ்பர்ஷ ருஹமச்சுதா. என்ன பண்ணாராம் பெருமாள், என்னுடையதான பெருமையை அறிந்தவர்களான பெரியவர்களெல்லாம் நான் இங்கு காட்சி கொடுத்ததான இந்த மாசி மாச பௌர்ணமி பொழுது இங்கே வந்து இந்த நீரிலே நீராடி என்னை வழிபடுவார்கள், என்னை இங்கே பூஜை பண்ணி கொண்டு நீயும் சௌக்கியமாக இருன்னு சொல்லி பஸ்பர்ஷ தன் திருக்கரத்தாலே தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டு எம்பெருமான் அங்கே மறைந்தான் என்பதாக குமாரதாராவினுடையதான பெருமையை அகஸ்திய மகரிஷி தானும் குமாரதாரைக்கு ஏன் குமாரதாரைன்னு பேருங்கிற இன்னொரு காரணத்தையும் சிஷ்யர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார். அடியேன் சொன்ன பதிவு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் வெளியிட்டுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் என்ற புஸ்தகத்திலே முதல் 2 பகுதிகளாக வெளியிட்டுள்ளார்கள். முதல் பகுதியிலே ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் அதிலே கொண்டுள்ளதான பகுதிகளிலே அமைந்துள்ளது. பெரியவர்கள் அவசியம் இந்த புஸ்தகம் மிகவும் உபயோகரமான புஸ்தகம் எடுத்துக்கொண்டு திருவேங்கடமுடையானின் பெருமைகளை எல்லாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு, அடியேன் பேசும்பொழுது ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தால் பொருள் குற்றம் வரும்படி பேசியிருந்தால் அடியவர்கள் அதை பொறுத்தருள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து கொண்டு, திருவேங்கடமுடையானின் பெருமைகளை கதைகளை எல்லாம் கேட்டு என்புற வேண்டும் என்பதற்காக
ஒரு சிறு முயற்சியாக அடியேன் இதை சமர்ப்பிக்கிறேன் என்பதாக தெளிவுபடுத்தி அமைகிறேன். மங்களம் மானுஷே லோகே வைகுண்டமதிதிஷ்டதே சேஷசைலநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். அடியேன் ராமானுஜதாசன்.